ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும். 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் சாரியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, இந்த சாரீ தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுமா வேணாமான்னு ஒரு யோசனை. ஆனால் நேற்று இன்ஸ்டாகிராம் ரீலில் டக்குன்னு எனக்கு ஒரு ரீல் வந்து காமிச்சிச்சு. அது என்னென்னா எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு தொழிலாகவே அவங்க பண்ணுறாங்க. அவங்க மற்றவங்களுக்காக பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இது ஒரு ஸ்கில்லாக வந்து இன்றைக்கி டெவலப் ஆயிருக்கு. அப்படின்னா நீ உனக்கு பண்ணிக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஓகேவாக வந்திருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை. அண்ட் அதே மாதிரி நானும் வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணல. லைக் ஒரு பொண்ணுக்கு கட்டுற மாதிரி ஒரு நிறைய ப்ளீட்ஸ் இருக்கணும் அப்படிலாம் நான் ஒன்றும் ட்ரை பண்ணல. சும்மா நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்னு மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஐ டூ ப்ரிஃபர் வெரி நார்மல். எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். தட்ஸ் அ கைண்ட் என்னோட ஒரு கப் ஆஃப் டீன்னு வச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து இல்லை நான் மேரேஜுக்கெலாம் போனால் செம்மையாக எனக்கு நீட்டாக ப்ரீப்ளீட் பண்ணால் நான் வந்து அந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். எப்படிடா இவங்க இவ்வளோ ப்ரிப்பேர்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ எம் நாட் தட் மச் ப்ரிப்பேர்ட். எனக்கு மூடு இருந்தால் நல்லா கிளம்புவேன், மூடு இல்லைன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கிளம்பி போயிடுவேன். ரொம்ப ப்ரெசன்டபிளாக எஃபோர்ட் போட்டு நான் போகிற மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சாரீ கலர் வந்து செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும். எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த கலர் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் அது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும். நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒகேஷன் வந்து மேட்ச் ஆகும். அண்ட் மேக்கப்கான திங்ஸ் எல்லாம் எப்போவுமே என்னோட பவுச்சில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக இதே கைண்ட் ஆஃப் மேக்கப் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் லிப்ஸ்டிக் கூட மாற்றலை. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசரும் சோப் க்ரீமும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நேற்று ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் வாங்கியிருந்தேன். ஸோ எப்போவுமே ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு மேக்கப் போடும்போது அது கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். டேரெக்டாக வந்து நம்ம மேக்கப் போடுறோம் இல்லைனா ஃபவுண்டேஷன் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்கின்ல நிற்காது மேக்கப். அதனால் வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே ஒரு சின்ன புதுசாக ஒரு பொருள் வாங்கி அதை தீக்கிற வரைக்கும் எனக்கு அந்த வாங்கினோன்னே அப்புறம் தீர போகும்போது 2 டைம் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வாங்கி புதுசாக யூஸ் பண்ணுறதுனால அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இடையில யூஸ் பண்ணும்போது நார்மல் ஆகிடும். திருப்பி அதை தீக்கும் போது நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி தீக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்போவுமே எனக்கு ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் ஷேடு தான் வச்சுருப்பேன். அதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அது ரொம்ப நாளாக எனக்கு தீரலை. என்னோடய மேக்கப் பவுச் பற்றி, அதுக்கப்புறம் நான் அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை பற்றி முன்னாடியே நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். பிடிச்சா ஒரு வேளை அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முன்னாடியே நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஐடியா. ஆனால் நான் எப்போவுமே அதை மறந்துடுவேன். எப்போவுமே கிளம்பும் போது தான் வந்து அவசரமாக நெயில் பாலிஷ் போடுவேன். அதனால தான் நான் வந்து ஒரு லைட் கலர் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் திக் கலர் போட்டோன்னா அது எதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு அந்த ஸ்கின் டோனோடு இருக்கிறது அது மாதிரி ஒரு ராயல் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கலராக இருந்தாலும் அது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபங்கி கலர்ஸ் அதிலலாம் வந்து இல்லைன்னா ஒரு விதமான பிரைட் கலர்ஸ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து என்னோடய ஹேரை வந்து இப்போ தான் ஜஸ்ட் நான் கட் பண்ணேன். எஸ், ஐ கட் மை ஹேர் பை மை செல்ஃப். ஒரு டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு கடையில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ வந்து அப்போ தான் வந்து நாங்கள் ரொம்ப புதுசு, ஒரு 11th ஏதோ தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஹேரை வந்து டைப் பண்ணணும் அப்படி தான் இருந்தது. 11th and 12th தான் வந்து அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத ஒரு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நம்ம எப்படி வேணாலும் போகலாம், ஃப்ரீ ஹேரில் கூட போகலாம். பட் மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் போனிடெயில் தான் மேக்ஸிமம் வியர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது 11th போகும்போது என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க மேடம், இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கும் போது அப்போல்லாம் ஃபெதர் கட் தான் ரொம்ப ஒரு நல்ல கட் அப்படின்னா அது ஒரு ஃபெதர் கட் தான் ஃபேமஸாக இருக்கும். நான் சொல்கிறது ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ அந்த ஃபெதர் கட் அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ செம்மையாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து கண்ணாடியில் பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது. அவள் ஃபீல் பண்ணும்போது வாவ் செம்மையாக இருக்குது ஹேர் கட்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீயும் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி இல்லை நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் முடி வளரட்டும், பிகாஸ் நிறைய முடி இருந்தால் தான் நீளமாக வந்து ஃபெதர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணல. அங்கே பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம மொக்கையாயிடுச்சு. ஸோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு வந்து ஹேர் கட் பண்ணால் நல்லா இருக்காது அன்லெஸ் அன்டில் நம்ம ஏதாவது ஹேர் செட் பண்ணாமல் இருந்தோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய லாங் ஸ்டோரி. அண்ட் மேக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. அதனால இப்போ பார்க்குறதுக்கு என்னோடய ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நான் வந்து கிளம்பி போனேன். அண்ட் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக எப்போவுமே எனக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். எனக்கு எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம போய் எல்லாருக்கிட்டையுமே நம்ம பேசுவோம்ல, அதனால் என்னோட சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ நாள் நான் காற்று வச்சு இந்த டயட்டெல்லாம் உடச்சி ஒரு ஃபலூடா ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறங்க 1 year கூட இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபலூடா சாப்பிட்டது. இப்போ தான் ஒரு ஃபலூடா வந்து நான் சாப்பிட்றேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வந்து ஆஃப்டர்நூனோட இதோட நான் இந்த விளாகையும் நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் டே. உங்களுக்கு வந்து நீங்கள் மேரேஜ் எல்லாம் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் எப்படி கிளம்புவீங்க? இல்லை முன்னாடிலாம் எனக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை, ஆன் த ஸ்பாட் தான், காலையில் தான் எல்லாமே பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை வந்து மற்றவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை vlog. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.